ஹே காய்ஸ், வெல்கம் டு ரோசிஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நான் கீரை கடையில் எப்படி செய்வேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து எப்பயும் நான் எல்லா கீரையுமே இந்த மெத்தடில் செய்வேன் கடையில்னா. ஸோ அதுக்கு வந்து ஒரு 50 கிராம் துவரம் பருப்பு எடுத்துகிட்டு நல்லா கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். அதில் வந்து ஒரு 6-7 சின்ன வெங்காயம், ஒரு 3 பூண்டு பல், ஒரு தக்காளி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக வச்சுக்கிட்டேன். இந்த மீன்வாயில் என்ன பண்ணலான்னா, நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா கீரை, அந்த கீரையை வந்து நான் க்ளீன் பண்ணிக்கிட்டேன். உள்ளே இருக்கிற அழுக்கு, தேவையில்லாதது, அது எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை வந்து ரஃப்பாக சாப் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் ஷேர் பண்ணுற ரெசிபீஸ் எல்லாமே பிகினர் ஃப்ரெண்ட்லி ரெசிபி தான். பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே சமைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு ரெசிபியான்னு தோணும். ஆனால் எனக்கு இதெல்லாம் பெரிய விஷயம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ரஃப்பாக வந்து சாப் பண்ணி இதை நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த டைமில் ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நமக்கு வந்து பருப்பு வந்து வெந்துடுச்சு. ஸோ வெந்ததுக்கப்புறமா இந்த மொத்த கீரையையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் இப்போதைக்கு ஊற்ற வேண்டாம். ஸோ மொத்த கீரை மட்டும் நம்ம நல்லா சேர்த்துக்கலாம். இதை வந்து ரஃப்பாக சாப் பண்ணால் போதும். ஸோ இப்போ வந்து தண்ணி எதுவுமே போடாமல் கீரையை வந்து பருப்போடு சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னா இது வந்து வெந்துடும். இது வந்து ஸ்பினச்சுங்கிறதுனால வித்தின் 5 மினிட்ஸில் இது வந்து வெந்துடும். ஸோ இப்படி செய்யும்போது நம்மளுக்கு வந்து கலரே மாறாமல் இருக்கும். இப்போ வெந்ததுக்கப்புறம் நான் மூடி வச்சுக்கிறேன் இது ஆறுற வரைக்கும். இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது நல்லா ஆறிடுச்சு. ஸோ வந்து நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். இதை போட்ட உடனே ஒரே ஒரு பல்ஸ் மோடு கொடுத்தோன்னா நம்ம கடைஞ்ச மாதிரி வந்துடும். ஏன்னா எனக்கு வந்து கடைய தெரியாது. ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். பல்ஸில் ஒரே ஒரு ரவுண்ட் தான் கொடுத்துட்டோன்னா, ஒரே ஒரு பல்ஸ் கொடுத்தோன்னா நம்ம வந்து கையில் வந்து ஸ்மாஷர் யூஸ் பண்ணி பண்ண மாதிரியே வந்துடும். அம்மாலாம் செய்வாங்களே அந்த மாதிரி. இதுக்கப்புறம் ஒரு 4 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிக்கிறேன் ஃபார் சீசனிங்க்கு. எவ்வளோ சின்ன வெங்காயம் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுட்டு கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து காஞ்ச மிளகாய், இந்த டிஷ்ஷுக்கு வந்து இந்த மிளகாய் தான் காரம், அதனால் எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கிட்டேன். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டு நல்லா சீசன் பண்ணிவிட்டு நம்ம கீரை இருக்கு இல்லையா அதையும் போட்டு இப்போ தான் நான் உப்பு போடுறேன். ஸோ இப்போ உப்பு போட்டால் கரெக்டாகவும் இருக்கும். கீரை வந்து கலர் மாறாமையும் இருக்கும், பச்சை கலராகவே இருக்கும். அதுக்காக தான். ஸோ இது கொஞ்சம் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அந்த கலரே மாறாது. எனக்கு இப்படி செஞ்சால் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ பிகினர்ஸ் யாராவது கீரை சாப்பிடாமல் இருந்தீங்க, செய்ய தெரியாமல் இருந்தீங்கன்னா இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப்.